கிருஷ்ணகிரி டோல்கேட் அருகே ஆசாத் நகரை சேர்ந்த சேகர் மனைவி தேவி, இவரது மகன் சசிகுமார் ஆன்லைன் ட்ரேடிங் ஏஜென்சி நடத்தி வருகிறார். இவர் தனக்கு நன்கு பழக்கமான பர்கூர் அடுத்த பாகிமானூரை சேர்ந்த திருமால், போடரப்பள்ளி ராஜேந்திரன் மற்றும் முனுசாமி ஆகிய மூவரிடம் கடந்த 2021 ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்தால் அதிக அளவு வட்டி கிடைக்கும் என கூறியதை நம்பி மொத்தம் 1.5 கோடி ரூபாயை முதலீடு செய்தனர். சில மாதங்கள் வரை வட்டி கிடைத்தது. 3 பேர் கொடுத்த பணத்தையும் பிட்காயினில் முதலீடு செய்திருந்த சசிகுமார் ஆன்லைன் ட்ரேடிங்கில் பணத்தை இழந்தார். கடந்த 3 ஆண்டுகளாக பணத்தை கேட்டும் கொடுக்காததால் ஆத்திரமடைந்த மூவரும் நேற்று முன்தினம் சசிகுமார் மற்றும் அவரது தாய் தேவி ஆகியோரை கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு காரில் கடத்தி சென்றனர். அப்போது சசிகுமாரின் தம்பி வசந்தகுமாருக்கு போன் செய்து 1.5 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளனர். மகன் மற்றும் மனைவி கடத்தப்பட்டது குறித்து சேகர் ஓசூர் டவுன் போலீசில் புகார் செய்தார். சிப்காட் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் தலைமையில் தனிப்படையினர் விசாரணையில் பெங்களூருவில் அவர்கள் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. அங்கு சென்ற போலீசார் சசிகுமார் மற்றும் அவரது தாய் தேவியை மீட்டனர். இதில் தலைமறைவான திருமால் ராஜேந்திரனை நேற்று போலீசார் கைது செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் தலைமறைவான முனுசாமியை போலீசார் தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சமுசிகாபுரத்தை சேர்ந்த ஜெயபாலன் என்பவர் ராமலிங்கபுரம் சாலையில் மருத்துவ துணி சலவை செய்யும் ஆலை நடத்தி வருகிறார். கிரே கிளாத் பண்டல்கள் மொத்தமாக சேமித்து வைக்கப்பட்டிருந்த கிட்டங்கியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த ராஜபாளையம் மற்றும் சிவகாசி மீட்பு குழுவினர் சுமார் 4 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் சுமார் 2 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்பிலான மருத்துவ துணி எரிந்து சேதமானது. தீ விபத்து குறித்து கீழராஜகுல ராமன் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ததில் போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.